நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பொங்கல் நெருங்கும் நிலையில் கரும்பு அறுவடை செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய கரும்பு விவசாயிகள் தற்போது கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தமிழக அரசு அறிவித்துள்ள கரும்பு கொள்முதல் விலை ஏமாற்றம் அளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் 16 கூட்டுறவு மற்றும் 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் உள்ளன. இந்த ஆலைகளுக்கு கரும்பு சப்ளை செய்யும் விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு மத்திய அரசு 2200 ரூபாயும் மாநில அரசு 450 ரூபாய் ஆதரவு விலை வழங்கியது. உற்பத்தி செலவுகள் உயர்ந்துவிட்ட நிலையில் இந்த ஆண்டு தமிழக அரசு கரும்பிற்கு கொள்முதல் விலையாக 2650 ரூபாய் அறிவித்திருக்கிறது. இதை ஏமாற்றம் அளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவசாய மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. அது மட்டும் கிடையாது, நாங்கள் இந்த பொங்கலை கருப்பு பொங்கலாக கொண்டாடுறதா நாங்கள் அறிவிக்கிறோம். கருப்பு கொடி ஏற்ற போகிறோம். பொங்கலே கொண்டாடுறது இல்லைங்கிறதா எங்களுடைய கரும்பு விவசாயிகளுடைய நிலவரம். தற்போது உரவிலை உயர்வு, தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட உற்பத்தி செலவுகள் பன்மடங்கு உயர்ந்துவிட்டதால் டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் தஞ்சையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அரசு உடனடியாக முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலை அறிவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் திடீரென்று இன்றைக்கு அந்த மாநில அரசு ஒரு விலை அறிவித்திருக்கின்றார்கள். டன் ஒன்றுக்கு 650 ரூபாய் என்பது ஏமாற்று விலை. ஏனென்று சொன்னால் இந்த விலை சென்ற ஆண்டே கொடுத்த விலைதான், வேற ஒரு புதிய விலைகள் அல்ல. தமிழக அரசு அறிவித்துள்ள கரும்பு கொள்முதல் விலை ஏமாற்றம் அளிப்பதாகவும் டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் கேட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு விலையை தமிழக அரசு மீண்டும் அறிவித்துள்ளதால் கவலையில் மூழ்கியுள்ளனர் விவசாயிகள். தமிழக அரசு அறிவித்துள்ள கரும்பு கொள்முதல் விலை ஏமாற்றம் அளிப்பதால் இந்த ஆண்டு உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அன்று கரும்பு கொடியேற்றி போராட உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வெங்கடேஷ், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர்.